புகழ்பெற்ற தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். தஞ்சை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களின் காவல் தெய்வமாக வணங்கப்படும் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் கடந்த 2004ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. தற்போது கோயில் புனரமைக்கப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு 21 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. ரொம்ப சிறப்பான ஏற்பாடு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் விட இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. அம்மனுடைய அருள் எங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கையாக இருக்குது. குடமுழுக்கு விழாவையொட்டி விக்னேஸ்வர பூஜை, நவக்கிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் குடங்களை தலையில் சுமந்தபடி வந்தனர். தொடர்ந்து கோபுர கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. குடமுழுக்கை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.